ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருது ஜெய் குரு பிரசரம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம கார்த்திகை மாத பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த கார்த்திகை மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 16/11/2025 மதியம் 1:35க்கு ஹஸ்த நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது. இது நான் சொல்லக்கூடியது வந்து திருக்கணிதப்படி சொல்கிறது. இந்த விருச்சக ராசிக்கு கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய மாற்றங்கள், அதிரடி மாற்றங்கள் அப்படிங்கிறது எந்த ராசிக்கு இல்லாமல் விருச்சக ராசிக்கு தான் இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசியில் உங்கள் ராசி அதிபதி யாருன்னா செவ்வாய், அவர் ஆட்சி பெறுறாரு. அதே மாதிரி அஷ்டமாதிபதியும் 11 கூடையவரும், ஓகேங்களா, அவரும் வந்து புதன், உங்களுக்கு அவரும் வந்து உங்கள் ராசிக்கு வராரு. சுக்கிரன் வராரு உங்கள் ராசிக்கு. சூரியன் 10 கூடையவர் வந்து சூரியன், அவரும் உங்கள் ராசிக்கு வராரு. 4 கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு வருது. அது போக வந்து குரு அஷ்டமத்துக்கு மறுபடியும் அதிசாரத்துலேருந்து அஷ்டமத்துக்கே போகிறாரு. சனி 5ஆம் இடத்துல, ராகு 4ஆம் இடத்துல, கேது 10ஆம் இடத்துல. இதுதான் கிரகங்கள். முக்கியமாக 11ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திரன் இந்த மாதம் பிறக்கும்போது. அப்போது என்னென்னா நிறைய லாபங்கள் வரும் உங்களுக்கு. இந்த மாதம் கார்த்திகை மாதம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காசு பணம் வரும். அதே நேரத்தில் பிரச்சனைகளையும் சமாளிக்கணும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு நிறைய கிரகங்கள் வரும்போது ஒரு விஷயத்தை செய்யும்போது இன்னொரு விஷயம் தானாக வரும். அது வந்து நல்லதாகவும் பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஏன்னா கிரகங்கள் வந்து புதன் வந்து லாபத்தை கொடுக்கக்கூடியவரே உங்களுக்கு அஷ்டமாதிபதியும். அஷ்டமாதிபதி அப்படின்னா தேவையில்லாத டிப்ரெஷன், தேவையில்லாத பெயரை நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சுருக்கவே மாட்டீங்க. அந்த கஷ்டங்கள் இல்லைன்னா தேவையில்லாத உங்களுக்கு கெட்ட பேர் வரதுக்கு உண்டானது. அதே மாதிரி வந்து 12 குடையவர், உங்களுக்கு 7 குடையவர், நிவர்த்தி கொடுக்கக்கூடிய 7 குடையவர் யாருன்னா சுக்கிரன், அவர் 12ஆம் அதிபதியும் அவரே. அப்போது தேவையில்லாத விரயங்களும் வரும், காசு பணமும் வரும், பிரச்சனையும் சால்வ் ஆகும். எல்லாமே கலந்து ஒரு கதம்பமான மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம். உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகி பிரச்சனைகள் குறையணும், தீமைகள் குறையணும் அப்படின்னா நீங்கள் வழிபாடு பண்ணணும், இறை வழிபாடு பண்ணணும். முக்கியமாக கார்த்திகை மாதம்னாலே என்ன மாதம்? கார்த்திகை மாதம்னா என்ன? ஐயப்பனுக்கு மாலை போடக்கூடிய மாதம். அதாவது கலியுக வரதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐயப்பனை நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. நீங்கள் வந்து சபரிமலைக்கு போகிறீங்களோ இல்லையோ, மாலை போட்டு போகிறீங்களோ இல்லையோ, பட் ஆனால் வந்து இந்த மாதம் வந்து ஒரு நாளாவது வந்து ஐயப்பனை வந்து நினச்சி பஜனை பாடுறதோ அல்லது வந்து அன்னதானம் கொடுக்குறதோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள். ஏன்னா உங்களுடைய ராசி விருச்சக ராசி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து மாதங்களில் விருச்சக ராசிக்கு உண்டான இது வந்து கார்த்திகை மாதம். ஸோ விருச்சக ராசியும் கார்த்திகை மாதம் ஒன்று தான். ஸோ உங்களுடைய ராசி தான் இந்த மாதம். அதனால் வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பு. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் அப்படிங்கிறத கொடுங்க. ஆஞ்சநேயர் வழிபாடும் பண்ணுங்கள். இந்த மாதத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். காசு பணம் வர்றது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கஷ்டங்கள்லேருந்து உங்களைய காப்பாற்றுறது, நிறைய தடைகளை வந்து தகர்த்தெறிகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. 10ஆம் அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு வராரு. அதனால் உங்கள் ராசியில் இருந்தால் தொழிலில் நல்ல நன்மைகள், தொழிலில் நல்ல வளர்ச்சி, காசு பணம் வர்றது, நிரந்தரமான வருமானம் வர்றது. அதே மாதிரி இது ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள், வெளிநாடுகளுக்கு பயணம், தொழில் ரீதியாக வெளிநாடுகளுக்கு பயணம் செல்வது, வெளிமாநிலங்களுக்கு பயணம் செல்வது, வெளியூர், இது மாதிரி அலைச்சல்கள் நிறையா இருக்கும். அதே மாதிரி ஒரு முடிவெடுக்கும் போது, தொழில் ரீதியாக இருக்கும்போது உங்களுக்கு குழப்பமான மனநிலையில் உங்களுடைய நலம் விரும்பிகளை கேட்டு கலந்து ஆலோசிச்சுட்டு எடுங்க. ஏன்னா கிரகங்கள் நிறைய இருக்கும்போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா கன்ஃபியூஸை உண்டாக்கும். மனநிலை அப்படி படப்படன்னு இருக்கும். நம்ம இது எடுத்தது கரெக்டாக இல்லையா அப்படின்னு ஒரு குழப்பமான மனநிலை அதிகமாக இருக்கும். அதனால் நிறைய ஆழ்ந்த நிலையில் தியானம் பண்ணுங்கள். தியானம் அதிகமாக பண்ணுங்கள். மெடிடேஷன் நிறைய பண்ணுங்கள். பாசிட்டிவாக நிறைய எழுதி பாருங்கள். உங்களுடைய ராசியில் புதன் வந்திருக்காரு. பாசிட்டிவாக எழுதி பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மையை கொடுக்கும். ஒயிட் கலர் ஷீட்டு, க்ரீன் கலர் பெனில் எழுதி பாருங்கள். உங்களுக்கு பாசிட்டிவாக எழுதி பார்க்கும்போது நிறைய நன்மைகள் இருக்கும். ஆனால் அதை ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதுங்க. அதாவது நிகழ்காலத்தில் ஒரு விஷயம் நடந்துட்டுருக்க மாதிரி உணர்ந்து நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நல்லா நடக்கும். அதாவது பாசிட்டிவ் அப்ரிமேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை எழுதி பாருங்கள். தொழிலில் நல்ல வருமானம் அப்படிங்கிறது இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50-50% தான் நான் சொல்லுவேன். அதாவது தேவையில்லாமல் உங்களுடைய கொலீக்ஸை பற்றி மற்றவங்ககிட்ட பேசாதீங்க. அதாவது அவங்களுடைய நல்லதுக்கு நீங்கள் சொன்னாலும் அதை அவங்க புரிஞ்சிக்கக்கூடியது, எடுத்துக்கக்கூடிய இதில் தான் வந்து இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எந்த அர்த்தத்தில் சொல்கிறீங்க, என்ன நோக்கத்துக்காக சொல்கிறீங்க அப்படிங்கிறது ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நபருக்கு புரியாது. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு. தாமரை இலை தண்ணீர் போல் நீங்கள் உத்தியோகஸ்தானத்தில் இருக்கணும். நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, வேலையை பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் வேலையிலேருந்து திரும்ப வரீங்க. தேவையில்லாமல் யாருக்கிட்டேயும் பேசாதீங்க. அதாவது நீங்கள் பேசுங்க, இன்றைக்கி என்ன சமையல், இந்த மாதிரி வேறு இது
பேசுங்க. ஆனா, ஒரு நபர பத்தியோ, அல்லது உங்களுடைய மேல் அதிகாரி, பாஸ் இவங்கள பத்தி பேசுறது, ஒர்க் பர்டன் நெறையா இருக்கிறது, இந்த மாரி சொல்லாதீங்க. அது வந்து உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பேக் ஃபயர் மீன்ஸ் வந்து நீங்க சொல்லாத சொன்னீங்கன்னு உங்களைய நான் ஆல்ரெடி நெறைய வாட்டி சொல்லியிருப்பேன். உங்களுக்கு விருச்சக ராசிய பொறுத்தவரைக்கும், உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் தான் உங்களுக்கு ஈஸியா மிகப்பெரிய லெவல்ல துரோகத்த பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா, அது காலபுருஷனுக்கு அஷ்டமாதிபதி. அஷ்டம ராசி. அதனால வந்து நீங்க உங்களோட எதிரிகள கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்டின்னா, உங்கள சுத்தி எதிரிகளா தான் இருப்பாங்க. அதனால உங்களுடைய வளர்ச்சிய தடுக்கணும். உங்களோட விஷயங்கள நீங்க முன்னேறி போறத தடுக்கணுங்கிறதுக்கு எப்பவுமே ஆள் இருந்துட்டே இருப்பாங்க. ஸோ, அதனால எப்பவுமே நீங்க கவனமா இருக்கிறது நல்லது. இந்த மாதம் கூடுதலா உத்தியோகத்தில இருக்கவங்க கவனமாக இருங்க. இது அப்புறம் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பு விஷயத்துல ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குது. முன்பை விட வந்து நல்ல அதாவது அவங்களே செல்ஃபா மோட்டிவேட் பண்ணி படிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்துருது. விருச்சக ராசியில இருக்கக்கூடிய குழந்தைகள் படிப்புல நல்ல கெட்டிக்காரங்களா இருப்பீங்க. நல்ல மதிப்பெண்கள எடுத்து தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. முக்கியமா அனுஷ நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த மாதம் வந்து நல்ல கிளவரா செயல்படக்கூடிய அமைப்புகள். அதே மாரி உயர்கல்வி சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நெறைய மாற்றங்கள் இருக்கு. உங்களுக்கு வந்து நீங்க நெனச்ச இடத்துல வேலை கிடைக்கிறது, நெனச்ச மார்க் எடுத்து நல்ல ரேங்க் ஹோல்டரா வந்து காலேஜ்லேருந்து வெளில வர்றது, இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. நெறைய பேத்துக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ஆகுறது, இன்டர்ன்ஷிப் போறது, இந்த மாரி நன்மைகள் நெறைய பேத்துக்கு இருக்கு. படிச்சு முடிச்சுட்டு வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்ல அமைப்பு. 2ஆம் இடத்த சனி பாக்குது. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க. உடனே வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. உங்களுக்கு பதவி ஸ்தானாதிபதி பஞ்சம ஸ்தானத்துல இருக்கனால, ஈஸியா ஒரு பதவி கிடைச்சிரும். அதாவது இந்த சிவில் சர்வீஸ் இந்த மாரி எழுதிட்டு இருக்கவங்களுக்குலாம் ஒரு நல்ல அதிர்ஷ்டமும் ஐஸ்வர்ய பிராப்தமும் இருக்கு. திடீர்னு ஒரு உயர் பதவியில போய் உட்கார்றது, ஒரு அரசாங்க பதவியில போய் உட்கார்றது, இந்த மாரி வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாரி பெண்கள பொறுத்தவரைக்கும் ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்குங்க. உங்களுடைய ராசியிலே வந்து கிரகங்கள் 4 கிரகங்கள் இருக்கனால, ஒரு வார்த்தைய பேசும்போது கவனமா பேசுங்க. 7ஆம் இடத்த தான் பாக்குது. அதனால நீங்க ஆப்போசிட் 7ஆம் இடம்ங்கிறது எதிர்ல இருக்கக்கூடியவங்க. எதிரி கிடையாது. நமக்கு எதிர்ல இருக்கக்கூடியவங்க 7ஆம் இடம் குறிக்கும். ஸோ, அதனால உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நபர்கிட்ட நீங்க பேசும்போது கவனமாக பேசுங்க. விருச்சிக ராசி பெண்கள் எப்பொழுதுமே நெனச்ச விஷயங்கள அப்படியே ஃபில்டர் இல்லாம பேசிருவீங்க. இது ஒரு மிகப்பெரிய லெவல்ல வந்து உங்களுக்கு கெட்ட பேர தான் எப்பவுமே ஏற்படுத்தி குடுக்கும். பொதுவாவே விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் எப்பவுமே நல்ல பேரே வாங்க மாட்டாங்க. வாங்கவும் முடியாது. நீங்க நல்லதே செஞ்சா கூட. இது இயற்கை தான். இத மாத்த முடியுமா? பரிகாரம் இருக்கா? அப்படின்னா உங்களோட கையில தான் இருக்கு. அமைதியா இருந்தீங்கன்னா மாத்திக்கலாம். ஆனா நீங்க என்னன்னா அமைதியா இருக்க முடியாது. மத்தவங்க மேல அக்கறையா தான் இருப்பீங்க. அந்த அக்கறையே வந்து உங்களுக்கு கெட்ட பேர வாங்கி குடுக்கும். அதனால குடும்பத்திலயா இருந்தாலும் சரி, வெளியிலயா இருந்தாலும் சரி, அமைதி காக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது நெறைய நிலை தடுமாறுறது, குழப்பமான ஒரு சூழ்நிலை, இந்த மாரி பிரச்சனைகள் வரும்போது கடவுள நம்புங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்குன்னு ஒரு சில நலம் விரும்பிகள் இருப்பாங்க. அல்லது பேரண்ட்ஸோ அல்லது கணவரோ இவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்களும் யோசிச்சு எடுங்க. விருச்சக ராசிக்காரங்க நல்ல நாலேட்ஜ், இன்டெலிஜென்ட். ஸோ, அதனால உங்களுக்கே தெரியும். இந்த முடிவ நம்ம எடுத்தா பாசிட்டிவா என்ன வரும்? நெகட்டிவா என்ன வரும்? ஏன்னா அஷ்டமாதிபதி உங்க ராசியில இருக்காரு. 12 கூடிய விரயத்த குடுக்குறவரும் உங்களுடைய ராசியில இருக்காரு. அதனால தான் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது நிதானத்த கடைப்பிடிங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. புதுசா நெறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கு. காசு பண சேர்க்கை இருக்கு. கணவன் வழி ஆதாயம் உண்டு. அதே மாரி திருமண பிராப்தம் இருக்கு. விருச்சக ராசிக்காரங்களுக்கு வந்து திடீர் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டானது. அதே மாரி பதிவு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. சந்தான பிராப்தம் இருக்கு. விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த மாசத்துல வந்து நெறைய அதிர்ஷ்டங்கள், நெறைய நன்மைகள் காத்துக்கிட்டு இருக்கு. அதே மாரி கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஒரே நாள்ல ஒபாமா அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாரி ஒரு இரவுல வந்து உங்களுடைய வீடியோ வைரல் ஆகுறது, மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகி மிகப்பெரிய லெவல்ல பிரபலியமாகிறது. வந்து மில்லியன் கணக்குல உங்களோட இதெல்லாம் வந்து வியூஸ் போறது, வீடியோஸ்லாம் வியூஸ் போடுறது அந்த மாதிரி. அதே மாரி நெறைய வாய்ப்புகள், புது புது வாய்ப்புகள் வரும். காசு பணம் சம்பாரிக்க முடியும். நெறைய வெளியூர், வெளிநாடு பயணங்கள் சென்று அங்கெல்லாம் உங்களுடைய நிகழ்ச்சிகள நடத்துற மாதிரி அமைப்புகள் இருக்கு. இத கரெக்ட்டா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மிகப்பெரிய லெவல்ல காசு பணங்கள சம்பாரிச்சிரலாம். அரசாங்க துறையில இருக்கிறவங்களுக்கு வந்து இது சூப்பரான டைமு. நெறைய காசு பணம் சம்பாரிக்கிறது, பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படுறது, புது புது விஷயங்கள செய்றது, உயர்
உயர் அதிகாரிகளுடைய வாழ்த்துக்களை பெறுறது, பாராட்டுக்களை பெறுறது, அவங்க கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். அதே மாதிரி அஷ்டமாதிபதியும் இருக்கனால இந்த லஞ்ச லாவணியங்களோ அல்லது உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் வாய்வழி வர்றதுக்கு முன்னாடி ரிட்டன் ஆர்டரை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. ரிட்டன் ஆர்டர் இருந்தால் மட்டும் அதை செய்யுங்க. அஷ்டமாதிபதிங்கும்போது ஒரு சிக்கலையும் கூட கொடுத்துருவார். அதனால் கவனமாக இருங்க. முக்கியமாக லஞ்ச லாவணியங்களில் ஈடுபடும்போது ரொம்ப கவனமாக இருங்க. அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு சூப்பரான டைமுங்க. விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நல்ல டைமு. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக இருந்த விஷயங்கள் எல்லாமே மாறி உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேமை கொண்டு வரதுக்கு உண்டானது, ஒரு கட்டமைப்பை உருவாக்குறது, அதே மாதிரி வந்து தலைமையிடம் உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கறது, மக்களிடையே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு வாங்குறது, மக்களிடையே நன்மதிப்பு வாங்குறது, இந்த மாதிரி அமைப்புகள் விருச்சக ராசிக்கு இருக்குது. அதாவது உங்களுக்கு சில டைம் வந்து 10ஆம் இடத்துல கேது இருக்குது, 4ஆம் இடத்துல ராகு இருக்குது பதவி ஸ்தானத்தில். அதனால வந்து நீங்கள் வந்து அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா சில வழிபாடுகளும் சில பரிகாரங்களும் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இதில் டவுட்ஸில் கேளுங்க. அரசியல்வாதிகளுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கட்டாயம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். முக்கியமாக வந்து பதவி ஸ்தானத்தில் வந்து ராகு இருக்கும்போது ஒன்று அந்த பதவியை பிடுங்கும் அல்லது வேறு நிலைக்கு மாற்றுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதனால் கூடுதலாக அரசியல்வாதிகள் கவனமாக இருக்கணும். ஆனால் காசு பணம் சம்பாதிக்கிறது, நிறைய வருமானங்கள், உங்களுக்குன்னு ஒரு விஷயங்களை உருவாக்குறது, இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு நடக்குங்க. பொதுவாக விருச்சக ராசிக்கு இந்த மாதம் வந்து நிறைய நன்மைகள், காசு பணம் விஷயங்களில் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி, இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.